என்னங்க? நமஸ்காரங்க. நமஸ்காரம்மா. உங்க மகனை புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். மகனா? அதாங்க மிஸ்டர் சின்னமணி. அவர்கிட்ட என்ன மன்னிச்சுக்க சொல்லுங்க. வரேன். என்னங்க நீங்களும் பார்த்தா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. வரேங்க. சட்டம் போல வேலையை பார்த்துட்டு இதை ஊருக்கு போய் சொல்லணும். வள்ளி, வள்ளி, உங்க அண்ணன் மனசை புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த ஊர்லயே அவரை விட நல்லவர் வேற யாரும் இல்லைன்னு. அவருக்கு என் மேல கோபம் இருக்கும், அது நியாயம்தான். அதையெல்லாம் மறந்துட்டு என்ன மன்னிச்சிட சொல்லுமா. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாமா தெரியும். வரேன். எதுக்காக எல்லாருக்கிட்டையும் உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல சொன்ன? எல்லாருக்கிட்டையும் மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க.
என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல, ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்ல வரலீங்க. என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்திலேயே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம் தான். அது உங்களை பொறுத்தவரையில இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க. வாஸ்தவம் தாங்க. இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து. எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு 6 மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரண்டா. அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. இது பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். வரட்டுமா? என்னண்ணே, என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின். 2 நாள்ல திருப்பி கொடுத்தோம். ஒரு நாளைக்கு எத்தனை வாடகை? சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடியாரம். ஏனே, இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டிட்டு வந்துட மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேனே. இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே, இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம்னா நான் வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் 4 நாள் வாடகை. அதுக்கு மட்டும் 8 ஆனா 2 நாள் தான் டைம். அண்ணே, நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊழல் சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே, அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மான மரியாதை கப்பல் ஏறி போயிடும். இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு. என் கைக்கு பெருசா இருந்தா இப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ, நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல. ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதை கையோட்டி. எங்க வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன். உட்காருங்க. கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. என்னங்க இது, பட்டு வேஷ்டி விரிக்கிறீங்க? ஆமாங்க, நேத்து நீங்க போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க அன்பை தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. இந்த சின்னமணியானால இந்த பட்டு வேஷ்டில தாங்க உங்களை உட்கார வைக்க முடிஞ்சது. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹார்மோனி பெட்டி இருக்கா? இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? உட்காருங்க.
இந்தாங்க. என்ன இது? என் மனசுல இருக்கிறத இதுல எழுதியிருக்கேன், படிச்சு பாருங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இத நீங்க பாடணும், அத நான் கேட்கணும். பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, ஓ தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? சின்ன ராசா